நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்பச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நினைத்தேன் வந்தால் இந்த சீரியலோடைய ஒன் ஆஃப் த ஹீரோயினான சுடர்விழியை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியலோடைய நேமை கேட்கும் போது தளபதி விஜய் அவர்களுடைய படத்தோடைய டைட்டில் மாதிரியே இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. இப்பெல்லாம் வர டைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துடைய டைட்டிலாகவும் இருக்கு. அதே மாதிரி அந்த படத்தில் வந்த பாடல்களுடைய வரிகள் தான் இப்போ நிறைய சீரியல்ஸோடைய டைட்டிலாகவே இருக்கு. சீரியலும் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாம் அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சீரியல் அதாவது நினைத்தேன் வந்தாய் இதில் ஆவிலாம் வர மாதிரி காட்டியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. அந்த வகையில் இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பாக சுடர்விழியோடைய கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜி தெலுங்குல நிண்டு நூர்லே சவசம் அப்படின்ற பேரில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க. சீரியலை மட்டுமா அங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, ஹீரோயினையும் அங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க இங்கேருந்து மட்டும் வந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, அவங்க ஒடிசால இருந்து வந்திருக்காங்க. ஆமாங்க, சுடர்விழியா நடிச்சிட்டு வரவங்களுடைய ரியல் நேம் ஜாஸ்மின் ராத். இவங்க புவனேஸ்வர்ல இருக்க பிரபுஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சதை தொடர்ந்து ஒரு பிரைவேட் காலேஜில் தான் இவங்க அவங்களுடைய டிகிரியை பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, பாம்பே யூனிவர்சிட்டியில தான் இவங்க அவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும்ன்ற ஆசை இருந்திருக்கு. இவங்க 2K கிட்ஸ்ங்க ஜனவரி 10, 2002 தான் பிறந்திருக்காங்க. கண்டிப்பா இப்போ மெடிசன் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய போராட்டங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க 12th எவ்வளவு மார்க் எடுத்தாலும் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம அதை தாண்டி வரவே முடியாது. அந்த மாதிரி தான் இவங்க நீட்டுக்கும் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அது ரொம்பவே டஃப்பா இருந்துதாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஆடுவாங்களாம். இவங்களுடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி தான் சொல்ல முடியும். எல்லாருமே ஒவ்வொரு ஜாப்ல இருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய அப்பா ஹைகோர்ட்லயே ஜட்ஜா இருக்காருன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இவங்க டாக்டர்ல இருந்து அப்படியே லாயருக்கும் படிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ டாக்டர் கனவு அப்படியே லாயரா மாறி லாயர்ல இருந்து இப்ப அப்படியே ஆக்ட்ரஸா மாறி இருக்காங்க. ஆமாங்க, டான்ஸ்லாம் நல்லா ஆடி இருக்காங்க. நிறைய மியூசிக்கல் வீடியோலாம் போட்டிருக்காங்க. அது மூலமா இவங்களுக்கு மாடலிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வாய்ப்புகள் கிடைச்சதுனால ஆட் ஷூட்லாம் அங்க பண்ணிருக்காங்க. அந்த டெலிவிஷன்ல இவங்க டாப் லெவல்ல வந்துகிட்டே இருக்கும் போது தான் அங்க சீரியல் வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய சீரியல் பாத்தீங்கன்னா 2019 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒடிசா டெலிவிஷன்ல மாடலிங்ல இருந்த இவங்க ஜி சர்தாக் டிவில சர்க்கம் அப்படின்ற சீரியல்ல இவங்க ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்க ஆடியன்ஸ் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் மாயா அப்படின்ற ஒரு சீரியல் தான். டரங் டிவில தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாச்சு. இந்த சீரியல்ல இவங்க மெயின் லீட் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ருத்ரி அப்படின்ற கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ருத்ரியா இவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட அப்போ அந்த சேனல்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க எந்த சேனல்ல அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே சேனல்ல 2023 மா ஜாரா ஷா அப்படின்ற சீரியலை இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியலை தொடர்ந்து இவங்களுக்கு அப்படியே ஜி தெலுங்குல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் திருமணம் ரகசியமா இவங்க பண்ணிக்கிட்டாங்க. என்ன இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு ஆக்டர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, யாருக்குமே சொல்லலே. அங்கிருந்து வந்தவங்க அதுக்குள்ள காதலா இது போல கேள்வி வர வகையில ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க. அது ஏன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் கூட க்ளோஸா நடிச்சாலே அது அப்படியே காதல் டு கல்யாணமா மாறிடுது. அது ஒரு வதந்தியாவும் ஒரு பாயிண்ட்ல வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வதந்தியில சிக்கினவங்க தான் இவங்க. ஜி தெலுங்குல கிருஷ்ணம்மா கலிப்பிண்டி இந்திரணி இந்த சீரியல்ல தான் இவங்க மேரேஜ் பண்ண மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும். ரியல் மேரேஜ் மாதிரியே இருந்திருக்குங்க. ஹல்தி, மெகந்தி இது போல நிறைய சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த போட்டோஸ்லாம் அப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு தான் இவங்க தெலுங்கு ஆக்டரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிலாம் நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி மட்டும் தான். அதெல்லாம் எதுவும் இல்லங்க, எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். நான் ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான் பண்ண, அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பதான் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை பத்திலாம் இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு ரோல் பண்ணும்போது அந்த ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் ஆகும் போதெல்லாம் இவர் தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லாம இருக்க மாட்டேன், எல்லாத்தையுமே தானே உங்களுக்கு சொல்றேன். என் பாய் ஃப்ரெண்ட் என்னை புரிஞ்சுக்கணும், நான் அவரை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவர்
நினைக்கணும்ட்டு அவங்களுடைய வருங்கால காதலர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு டியர் ஜிந்தகி இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. ஷாருக் கானும் ரொம்ப பிடிக்குமாம். அண்ட் இவங்களுடைய செலிபிரிட்டி கிரஷ் யாருன்னு கேட்டீங்கன்னா கபீர் சிங் தான் இவங்களுடைய செலிபிரிட்டி கிரஷ் ஆங்க. சாரி கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்களோட சீரியல் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சாரி கட்டி பொட்டு வைக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் தான் இருக்கும். பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் தான் இருக்கும். ரியல் லைஃப்ல என்னதான் இவங்க மாடர்னா இருந்தாலும் இவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி இவங்க ஒரு காஃபி லவராங்க. பகிக்ஷா சுந்தரி அப்படின்ற ஒரு ஆல்பம் மூலமா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நிறைய ஆல்பம் வீடியோஸ்லாம் கூட இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க லாயரா இருக்கிறதுனால என்னவோ நிறைய சில்லியான கேள்வி கூட ரொம்ப மெச்சூர்டா பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒடிசா அந்த இண்டஸ்ட்ரியிலேயே இவங்களுக்கும் ஒரு சில டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசருக்கும் ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்தது. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கேஸ்டிங் கோச் இது ரிலேட்டடா தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதை பத்தி அவங்க விளக்கம் அந்த சேனல்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்தோட தான் கூப்பிடுறாங்க. என்னையும் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அது நல்ல ஒரு பட வாய்ப்பு. நான் நல்லா தான் வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். ஆனா அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணத்தையும் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. லவ்ன்ட்டு கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அந்த லவ் வரும்போது அந்த கேர்ள் கிட்ட அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி இருக்குன்றது அவங்களுடைய விருப்பம். மற்றபடி நடிக்கணும்னு வரவங்க கிட்ட ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியலன்ட்டு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வாலண்டரியாவே ஒரு டைரக்டர் வந்து இதை பத்தி ஓபன் அப் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பெருசா பேசப்பட்டுச்சு அந்த இண்டஸ்ட்ரியில. ஒடிசால இருந்து இங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க என்னதான் வந்து நடிச்சாலும் அவங்கள நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களுடைய டப்பிங் வாய் அசைக்கிறது பாத்தீங்கன்னா மேட்சே ஆகாத மாதிரி இருக்கும். பார்க்க நல்லா ஹோம்லி லுக்கா தான் இருப்பாங்க. இந்த சீரியலையும் அப்படிதான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த வாய்ஸ் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா செட் ஆயிருக்காது. இதை யாரெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஆக்ட்ரஸ் இப்போ அவங்களுக்கு நடந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த டைரக்டர் இஷ்யூ அந்த ஷேர் பண்ணும் போது தான் அப்போ இவங்க தப்பா சொல்லிட்டாங்களா, நீங்க கரெக்டா சொல்றீங்க சார் அப்படின்ட்டு அந்த டைரக்டருடைய நேம்லாம் மென்ஷன் பண்ணி அவரை பாராட்டிட்டு வந்தாங்க. ஸோ சுடர் விழியா நம்மளுடைய ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்களா இல்லையா, அடுத்தடுத்து இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு எந்த மாதிரிலாம் கிடைக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஜீ கூட டைப் வச்சதுனால தான் இந்த சீரியலுக்குள்ள வந்திருக்காங்கன்ட்டும் ஒரு சில டாக்ஸ் போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்கள ஒடிசா சீரியல்ல பார்த்துருக்கீங்கன்னா அந்த சீரியல் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.